அத்தி பீடத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மகாலட்சுமி தாயார் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் இல்லம் தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த லக்ஷ்மி தேவி தாயாரை உங்கள் இல்லத்துக்கு நீங்கள் அழைச்சிக்கலாம். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூக்கடாசனத்தில் லக்ஷ்மி தேவி தாயார் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாங்க. கையில் பத்மத்தோட உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த தன்மையோட லக்ஷ்மி தேவி தாயார் இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 தீபங்களில் நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி போட்டு தீபமாக ஏற்றும் பொழுது செல்வத்துக்கு குறை இருக்காது. சிறு தேங்காய் இதில் இருக்குது. அதே மாதிரி மகா மேரு இதில் பிரதிஷ்டையாக இருக்குது. அதே மாதிரி எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைவாக இருக்கக்கூடிய கலசமும் இதில் இருக்குது. அக்கா நீங்க இது பேசிட்டீங்களா? நான் இதுதான் பேசலான்னு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லாத ஒரு விஷயம் சொல்றேன். இதுல பாருங்க, மேரு பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இரும்பு ஆணி அடிப்பாங்க. ஆனா நம்ம சிருஷ்டி ஒளியில மட்டும்தான் காப்பர் ஆணி அடிப்போம். அதே போல இது ஒற்றைக்கண் தேங்காய் சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷம். அம்பாலோட இந்த ஆசனம் சொன்னீங்களாக்கா? ஆமா, கூக்கடாசனம். கூக்கடாசனம்னா கூப்பிட்ட நிமிஷம் ஏந்து ஓடியாரு. எப்பயுமே அலர்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனுஷன் சம்மணம் போட்டு கால் மடிச்சு போட்டு உட்காந்தானா எழுச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவே காலை இப்படி கூக்கடாசனத்துல இருந்தா உடனே எழுந்து வரலாம். அப்போ மக்கள் ஏதோ ஒரு வரம் கேட்கறாங்க அப்படின்னா தாயார் உடனே எழுந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்துல அமர்ந்திருக்காங்க. அது இன்னொன்னு இல்லைன்னே அவ சொல்லக்கூடிய அளவுல 2 பக்கமும் பாத்தீங்கன்னா கை பாத்துங்க அபய அஸ்தத்தோட வச்சிருப்பா. 2 பக்கமும் தாமரை தான் வச்சிருப்பா அம்பாள். ஸோ இந்த கூக்கடாசனம் குசா சக்தியை உணர்த்தது. எக்ஸ் மாதிரி வரும், குசா சக்தின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பூரண கலசம். எப்பயுமே அம்பால கலசத்துல அவகானம் பண்ணு. அம்பாலோட எந்திரத்துக்கு மேலதான் குபேர விளக்கு. ஸோ இந்த விளக்குல டைரக்டாவும் எதெல்லாம் இல்லை, நம்ம ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சும் ஏற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இந்த தாயார் உங்கள் இல்லம் தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே தாயார். தவறு அம்பாள் விரும்பினாதான் உங்கள் வீட்டுக்கு வருவா. அக்கா சொல்கிறது தவறு. அம்பாள் விரும்பினாதான் உங்கள் வீட்டுக்கு வருவா. நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்கங்க. உடனே கூப்பிட்டுக்கோங்க.